எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து பாப்பாவுக்கு வாங்கின தோடு. இது வந்து 1 கிராமோட ஜாஸ்தி. 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த தோடு வாங்கி. ஆக்சுவலி பாப்பாவுக்கு இப்போ காது குத்தும்போது ஒரு தோடு வாங்குச்சு. அதெல்லாம் உடச்சிட்டா. அங்கங்கே சேரில் பட்டு பட்டு இழுத்து உடஞ்சி போச்சு. 1/2 கிராம் 1/2 கிராம் மாதிரி வாங்கி. அதுக்கப்புறமா வாங்கின ஃபஸ்ட்டு 1 கிராம் தோடு. 1 கிராமோட ஜாஸ்தி இந்த தோடு. இது வாங்கும்போது அரௌண்ட் 10,000 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 1 கிராமோட ஜாஸ்தி அப்போ. இப்போ ரேட்டு 1 கிராமே 14,000 சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இதோட சொரை வந்து தொலைஞ்சு போச்சுங்க. இதோட சொரை வந்து ரெடிமேடாக இப்போ எங்கேயுமே கிடைக்கிறதில்லன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நாங்களும் திருச்சியில் மங்களில் கேட்டோம், தங்கமயிலா அந்த ஜுவல்லரியில் கேட்டோம். ரெடிமேடாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஆக்சுவலி செய்கிற கொடுத்து செஞ்சு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது கரூரில் ரெடிமேடாக கிடைக்கும் அப்படின்னா சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப் எதுவும் இருக்கா? ரெடிமேடாக வாங்க முடியுமா என்னென்னு எனக்கு தெரியல. கேட்டால் இல்லைங்கிறாங்க. முன்னாடிலாம் சொரை மட்டும் தனியாக கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அவைலபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் திருச்சியில் தான் கேட்டோம், கரூரில் இன்னும் கேட்கல. ஸோ அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்குன்னா நாங்கள் போய் பார்க்குறோம். இந்த தோடுமே இப்போ போட்டு விட்றதில்ல. சொரையை தொலைச்சதுலேருந்து இப்போ தங்கத்தையே அவாய்ட் பண்ணியாச்சு. தங்க வைக்கிற விலைக்கு ஒன்றா தொலைச்சா என்ன பண்ணுறது? அதனாலேயே தங்கத்தோடுலாம் போட்டு விட்றதில்லைங்க. வெள்ளியிலேயே வந்துட்டு ஒரு சின்னதாக கல் வச்ச மாதிரி ஒரு தோடு வாங்கி அழகாக போட்டு விட்டாச்சு. அதுதான் பாப்பா போட்டுட்ருக்கா. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இல்லை எது மாதிரி தோடு வந்து போட்டு விட்றீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை கோல்டுலேயே வேறு மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.